கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 16 வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்திய தேசத்திலே வாழ்கிற நாம் நேற்றைய தினத்திற்கு முந்தைய நாளிலே சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். எத்தனாவது சுதந்திர தினம்? 79வது சுதந்திர தினம். உண்மையிலே நாம் எல்லாரும் சுதந்திரமா இருக்கிறோமா? தேசத்துக்கு சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன சொல்லுங்க? தனி மனித சுதந்திரம். பல 100 கிலோமீட்டர்கள் ஆகாய வெளியிலே பறக்க வேண்டிய அந்த பேர்ட்ஸ் இருக்கிறதே, கலர் கலரான பறவைகள், அதுக்கு என்ன பேரு? அந்த பேர்ட்ஸை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சு அதை சிறைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். சில வீடுகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண செல்லும் பொழுது அதை பார்த்து அவரிடத்தில் சொல்ல மனது கஷ்டப்படுகிறது. ஏனென்றால் அவையுடைய சுதந்திரத்தை இவர்கள் பறித்து இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த பறவையை நீங்கள் கூண்டை விட்டு அனுப்பினால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். சில செல்ல பிராணிகளை வீட்டு வாசலிலே தங்களுடைய சுயநலத்திற்காக கட்டி போட்டிருக்கிறார்கள். அதற்கு பராமரிப்பு கிடையாது, சரியான ஆகாரம் கிடையாது. அவைகளுடைய சுதந்திரத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். சுதந்திரம். சங்கீதம் 16:5 சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால், கர்த்தர் என் சுதந்திரமும். சுதந்திரம் அல்ல, சுதந்திரம். சுதந்திரம் வேறு, சுதந்திரம் வேறு. இந்த சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை இன்ஹெரிட், இன்ஹெரிட்டன்ஸ். நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே சுதந்தரித்துக் கொள்வேன் என்ற வார்த்தை அச்சிடப்பட்டிருக்கிறது. சுதந்தரித்துக் கொள்வேன் என்று சொன்னால் அடைந்து கொள்வேன், சொந்தமாக்கிக் கொள்வேன், அது என்னுடையதாகும். கர்த்தர் என் சுதந்திரமும். கர்த்தர் என் சுதந்திரம் அல்ல, சுதந்திரமும். என் பாத்திரத்தின் பங்குமானவர். அந்த கர்த்தர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். இந்த சுதந்திரம் என்ற வார்த்தையோடு வேதாகமத்திலே இன்னும் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுதந்திரம், சுதந்திர வீதம், சுதந்திர வாழி. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிலமானது உங்களுக்குரியது, அதை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வீடானது உங்களுடைய சுதந்திரம், அதை நீங்கள் ஆண்டு அனுபவிப்பீர்கள். அந்த பங்கு இருக்கிறதே, அந்த பங்கு, அதுதான் சுதந்திர வீதம். எத்தனை சதவீதம்? 50%. 5 பிள்ளைகள் இருந்தால் 5ஆக பிரித்து உங்களுக்குரிய வீதத்தை கொடுப்பார்கள். 5ல் 1 உங்களுடைய வீதம். சுதந்திரம், சுதந்திர வீதம், சுதந்திர வாழி.
அதை சுதந்திரிக்கிற நீங்கள் சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளி என்ற வார்த்தைக்கு வாரிசு என்று பொருள். அப்போ கர்த்தராகிய இயேசுவை சுதந்திரமாக கொண்டிருக்கிற நீங்கள் சுதந்திரவாளியாய் எண்ணப்படுகிறீர்கள். ஆதியாகமம் 15 அதிகாரத்தின் 4வது வசனத்திலே சுதந்திரவாளி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32 அதிகாரம் 9வது வசனத்திலே சுதந்திர வீதம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:5 சுதந்திரம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேணும்? அவரை சுதந்திரிக்க வேணும். அல்லேலூயா. சுதந்திர வீதம், அவர் நம்முடைய சுதந்திரம், நாம் அவருடைய சுதந்திரவாளிகள். அவரை சுதந்திரிப்பதற்கு அவர் நமக்கு ஒரு நன்மை செய்கிறார். கர்த்தர் என் சுதந்திரம், நான் சுதந்திரவாளி. அவர் எனக்கு சுதந்திர வீதத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திர வீதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் ஒரு நன்மை எனக்கு செய்கிறார். அது என்ன என்றால் சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பழைய ஏற்பாட்டிலே 753வது பக்கம் சங்கீதம் 127:4 சுதந்திரவாளிகளாகிய நமக்கு சுதந்திரமாக கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அதே வேளையிலே நமக்கு சுதந்திரமாக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுடைய சுதந்திரம், பிள்ளைகள் மாமிச வாழ்க்கையிலே உங்களுக்கு சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. மனிதன் ஏதாகிலும் தனக்கென்று சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். சுதந்திர வீதத்தை ஈட்டிக்கொள்ள பிரயாசப்படுகிறான். அவர் சுதந்திரவாளியாக அங்கீகரிக்கப்பட பாடுபடுகிறான். இவைகளாம் எதற்காக செய்கிறான் என்று சொன்னால், கர்த்தரால் வந்த சுதந்திரமாகிய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும்படியாய், சுதந்திர வீதமாய் கொடுக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்று பொருள். ஆகவே மீண்டுமாக சங்கீதம் 16வது சங்கீதத்தின் 5வது வசனத்தில் உங்கள் கண்களை வையுங்கள். கர்த்தர் என் சுதந்திரம், நான் அவரை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என் பாத்திரத்தின் பங்கானவர். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறார்? என் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நாமெல்லாம் தேவஜனம், பழைய ஏற்பாட்டிலே நாமெல்லாம் தேவஜனம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாக நாம் கர்த்தர் இயேசுடைய பிள்ளைகள். நம்முடைய சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? இயேசுவின் பிள்ளைகள் என்ற சுதந்திரம். அந்த சுதந்திர வீதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அவருடைய சுதந்திரவாளிகள். நாம் அவரை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வாழ்க்கையிலே பிள்ளைகளை நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நாம் கர்த்தராகிய இயேசுவை சுதந்திரிப்போம். கர்த்தர் என் சுதந்திரம், அவர் கொடுத்த பிள்ளைகள் என் சுதந்திரம். நான் கர்த்தராகிய இயேசுவை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என் பிள்ளைகள் வழியாகத்தான் அவரை சுதந்திரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா
54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சமாதான காரணரை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்கள் பிள்ளைகளை குறித்ததான சமாதானம் பெரிதாயிருக்க வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் ரகசியத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு பூமி நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பி வழிவது பொருளாதாரத்திற்கு சீர்கேடு என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார்கள்? சில தேசங்களிலே நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர் என்று சொன்னபடியினாலே இப்ப பிள்ளைகள் இல்லாத சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வாலிபர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறது என்று ஜனத்தொகை கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இதிலே இந்தியாவிலே 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதிகமான முதியோர்களை கொண்ட மாநிலத்திலே 2வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது. வாலிபருடைய எண்ணிக்கை, பிள்ளை பேறு குறைந்து போகிறது. இதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன என்று கேட்டால், மத்திய அரசாங்கத்திடத்திலிருந்து வரக்கூடிய மாநில அரசுக்கூடிய சலுகைகள் தடைபடும். எப்படி தடைபடும்? ஜனப்பெருக்கம் குறைவாக இருக்கிற மாநிலத்துக்குரிய நிதியையே அவர்கள் கொடுப்பார்கள். அந்த நாடாளுமன்றத்திலே பாராளுமன்றத்திலே அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது என்று சொல்லி அரசியலார்கள், அறிவியலார்கள், சமூக ஆர்வலர்கள் சமீபமாக பேசி வருகிறார்கள். ஏன் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைந்து முதியோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு என்று சொன்னால், ஆணின் திருமண வயது 21, பெண்ணின் திருமண வயது 18. இன்றைக்கு ஆணின் திருமண வயது 31, பெண்ணின் திருமண வயது 30. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பணப்பிரச்சனை, நான் நல்ல நிலையை அடைந்துதான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவர்களாய் நிர்ணயித்து நாட்களை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே முதியோர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளிலிருந்து விடுதலையை பெறும்படியாய் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு தங்களுடைய ஆயுசு நாட்களை நீட்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஐயாவை சந்திக்கையிலே நலம் விசாரித்தேன். அவர் சொல்லுகிறார், ஐயா எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நோயும் நீடிக்கிறது, ஆயுளும் நீடிக்கிறது. நோயும் நீடிக்கிறது, ஆயுளும் நீடிக்கிறது. நன்றாக இருக்கிறேன் என்ற கேள்விக்கு அவர் இலக்கியமாய் பேசுகிறாரோ? ஐயா என்ன சொல்ல வருகிறீர்கள்? நோயும் நீடிக்கிறது, ஆயுளும் நீடிக்கிறது சொன்னால், ஆமாம் நோய் நீடிக்கிறது. எப்படி? மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நோயிலிருந்து விடுதலை பெற்றுகிறேன், என் ஆயுள் நீடிக்கிறது. இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இயேசு ஆவிக்குரிய ஜீவத்திலே அவர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். மாம்சத்துக்குரிய ஜீவியத்திலே சுதந்திரம் யார் என்று சொல்ல நம்முடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். எத்தனை குடும்பத்திலே பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளா? கேட்டு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா? அப்ப வசனம் என்ன சொல்லுகிற? சங்கீதம் 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வழியாகத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக போகிறார். நீங்கள் அவருடைய தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும்.
அவருடைய தேசம் எது? பரலோக தேசம். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எப்பொழுது? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் போது. நான் சுதந்திர தேசத்திலே சுதந்திரமாக வாழ்கிறேன் என்று சொன்னாலும் எல்லோரும் தங்களை தாங்களே சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கீங்க? சுதந்திரமா இருக்கிறவள் யார்? எல்லாரும் திறந்த வெளி சிறைச்சாலையில நடமாடி கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. யாராலும் முகமலர்ச்சியோடு இருக்கிறார்களா? சந்தோஷமாக இருக்கிறார்களா? சுதந்திரமாக அலைகிறார்களா? சுதந்திரிப்பார்களா? சுதந்திரவாளிகளா? இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரவாளிகளா நாம்? எல்லாருக்கும் என்ன கவலை தெரியுமா? பிள்ளைகளால நிம்மதி கேடு. பிள்ளைகளால. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற சுதந்திரம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான சமாதானம் பெரிதா இருக்க வேண்டுமேயானால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டுமேயானால் பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். போறவங்களுக்கெல்லாம் அவர் போதிப்பாரா? அவரை தேடுகிறவர்களுக்கு தான் அவர் போதிப்பார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்து உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கேள்வி என்ன என்றால், தேவனாகிய கர்த்தர் நம் எல்லாருக்கும் சுதந்திரமாக இருக்கிறார். அவர் நமக்கு சுதந்திர வீதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் நாம் அந்த சுதந்திர வீதத்தை சென்றடையக்கூடிய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி தாய் தகப்பன்மாரை உதைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏசுகிறவர்கள் இருக்கிறார்கள், வார்த்தைகளினால் காயப்படுத்தவர்கள் இருக்கிறார்கள். நீ எங்கேயாவது முதியோர் இல்லத்திலே போய் தங்கிக்கொள், உனக்கு நான் பணம் செலுத்துவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். தாய் தகப்பன்மாரை கனப்படுத்தாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் தேவனாகிய கர்த்தரை தனக்கு சுதந்திரமாக கொண்ட ஒரு முதியவர். இவர் சுதந்திரவாளி. இவருடைய சுதந்திர வீதம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே. ஆனால் இவருடைய பிள்ளைகள் இவரை கனப்படுத்தாமல், இவரை கனவீனப்படுத்தி, இவரை வேதனைப்படுத்தி, இவரை சிறைப்படுத்துகிறவராக இருக்க சிறை வாழ்வு. அதனால திஸ் வேர்ல்ட் இஸ் எ ஓப்பன் ஜெயில். இந்த உலகம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை. யாரெல்லாம் நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரமா இருக்கீங்களா? நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே வந்து வெட்ட வெளியில நின்று அப்படியே ஒரு சத்தம் போடுங்க பார்ப்போம். நம்ம ஊரில் நல்ல அந்த மேடு இருக்குது, அங்கே போங்க, காற்று நல்லா அடிக்கும். அங்கே போய் நின்று ஆன்னு ஒரு சத்தம் போடுங்க. சிரிக்க மறந்தவர்கள் எத்தனை பேர்? விசாரிக்க மறந்தவர்கள் எத்தனை பேர்? மகிழ்ச்சி என்று உணராத எத்தனை பேர்? ஆகாரம் நல்ல ருசியான ஆகாரம் இருந்தாலும் அது ரொம்ப கசப்பாக வேதனையோடு சாப்பிட்றதுக்கு பிறகு கல்யாண வீடுகளை பார்த்தா என்னத்தையோ சாப்பிட்ற மாதிரி. எவ்வளவு விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினாலும் முகமலர்ச்சி இல்லை. காரணம் என்ன? நான் ஒரு பிணத்தை போல, ஒரு சவத்தை போல, ஒரு சடத்தை போல, ஒரு ஜடத்தை போல, ஜடம் என்றால் உயிரற்ற பொருளை போல நடமாடி கொண்டிருக்கிறேன். என் வீட்டிலே எனக்கு பிள்ளைகளை வந்த தொந்தரவு இருக்கே. இதிலிருந்து விடப்பட வேண்டுமேயானால் நம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமாதானம் பெரிதாக இருக்க வேணும். நம்முடைய பிள்ளைகளினால நமக்கும் சமாதானம் பெரிதாக இருக்க வேணும். யாருக்கெல்லாம் புரியுது? அதுக்கு என்ன செய்ய வேணும்னு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார். உபாகமம்
6வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 231வது பக்கம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. இது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாகி வனாந்தரத்தில் வந்தபோது மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொன்ன கற்பனைகளிலே, கட்டளைகளிலே ஒரு பகுதி. அவர்கள் எகிப்து தேசத்தில் பட்ட பாடுகளையும், தேவனாய் கர்த்தர் அவர்களை மீட்டு வந்ததையும், வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருப்பதையும் உன் பிள்ளைகளுக்கு நீ செய்ய வேணும், கருத்தாய் போதிக்க வேணும். அப்ப தேவனாகிய கர்த்தர் போதிக்கிற தேவனாயிருக்கிறார், போதனையை விரும்புகிறவராயிருக்கிறார். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிமித்தமாய் நமக்கு சமாதானம் உண்டாகும். அதுதான் ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இல்லை. நாம் சுயாதீனர்கள், சுதந்திரவாளிகள், சுதந்திரமான வாழ்வாழ்கிறவர்கள். கர்த்தருடைய சுதந்திர வீதமாக இருக்கிறார். அவரே நம் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி, பாப்பா, நாம் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத ஜனங்களாய் பிசாசின் பிடியிலே இருந்தோம். கர்த்தராகிய இயேசு என்ற தெய்வம் நம்மை விடுவித்தார். அவர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் மெய்யான தெய்வம். நீ எங்கே சென்றாலும் நீ ஜெபித்து செல்ல வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் நீ அவரை நோக்கி ஜெபித்து, துதித்து, ஸ்தோத்திரித்து உன் காரியங்களை செய்ய வேணும். அவர் உன்னை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். உனக்குரிய சுதந்திர வீதம் உண்டு. அவரே உன்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக உபாகமம் 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் எங்களை நடத்துகிறார் என்று ஒரு வார்த்தை சொல்ல அறிவில்லை. அந்த குடும்பம் ஆசிரியப்படவில்லை. ஓராண்டுகள், ஈராண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை, என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் பிள்ளை அதை சொல்லும். ஏன் சொல்ல வாய் வரவில்லை என்று சொன்னால் அவ்வளவுதான் அவருடைய விசுவாசம். நீங்க நீண்ட வாக்கியமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கிருபையா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் என்னை நடத்துகிறார். எத்தனை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய கிருபையினால் இந்த காலை வேளையை நான் காண்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் நான் பிரயாணப்பட்டு திரும்ப வந்திருக்கிறேன், கர்த்தருடைய கிருபையினால் நான் ஆரோக்கியமாய் வாழ்கிறேன், கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறது, என்னை, என் குடும்பத்தை நடத்துகிறது, கர்த்தர் கிருபையா எனக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்காங்க உங்கள் பிள்ளைகள் சொல்லுமா? ஒரு தகப்பனார் சொல்லுகிறார், என் மகன் இரவு பகலா படித்து அந்த வேலையை வாங்கி கொண்டான் என்று சொல்லி. நான் சொன்னேன், கர்த்தருடைய கிருபையினாலே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி. ஆமாமா, கர்த்தருடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டார். முதலாவது மகனைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார். பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்? கருத்தாய் போதிக்க வேணும். அப்பொழுதுதான் உங்கள் மூலமாய் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்கள் என்பது புலனாகிறது, பூரணப்படுகிறது. வாயில இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அது கிடையாது. ஸ்தோத்திரம் சொன்னா அது கிறிஸ்தவமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா தான் கிறிஸ்தவம். ஏன்னா ஸ்தோத்திரம் அங்கேயும் சொல்றாங்க, கிறிஸ்தவத்துக்கு வெளியும் சொல்றாங்க. ரொம்ப மேல் வலிச்சவங்க நோயில படுத்த படுக்கையா படுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதனால ஹாஸ்பிட்டலில் போய் மட்டமெல்லாக படுத்துட்டு இந்த ட்ரிப் ஏறும்ல, இந்த பாட்டில் எவ்வளோ நேரத்தில் காலி ஆகும்? அது 1.5 மணி நேரம் ஆகும்.
1.5 மணி நேரமா? இதுக்கு பிறகு இன்னொரு பாட்டிலும் போட வேண்டியிருக்கும். ஐயோ 3 மணி நேரமா? அப்போ அந்த சொட்டு எப்படி விழுகும்? சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுகுமா? சொட்டு சொட்டு. என்ன சொன்ன? கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இப்படியே தான் அந்த ட்ரிப்பு உள்ள போகும் சொட்டு. பார்த்தா பாட்டு குறையவே மாட்டேங்குது. நீ என்னைக்கு கர்த்தருக்கு சோத்திரம் வாயை திறந்து சொல்லலையோ அன்னைக்கு உன்னை படுக்க போட்டு இப்படித்தான் நான் சொல்ல வைப்பேன்னு கர்த்தர் திட்டம் வச்சுருந்தாருன்னு என்ன செய்ய முடியும்? நல்லா கவனிங்க. சுதந்திரவாளிகளாக நாம் சுதந்திரமாய் இருக்கிறோமா? சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறதா? என்னை நானே சிறைப்படுத்தி இருக்கிறேனா? நான் இந்த சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரமாய் வாழ்கிறேனா? சுதந்திரவாளி ஆவேனா? சுதந்திர வீதம் எனக்கு உண்டா? எப்ப பாருங்க நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, இஞ்சி இன்னும் குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேங்க. உங்க முகத்தை நீங்களே கண்ணாடியில் கொஞ்ச நேரம் பாருங்க. மேக்கப் போடாமல் பார்க்கணும். கண்ணாடியில் நீங்களே உங்கள் முகத்தை பாருங்கள். உண்மையிலே நான் சிரித்த முகம் தானா? நீங்கள் எல்லாம் சிரிங்க பார்ப்போம். ஒரு சிரித்த முகமா? ஒரு புன்முறுவல் உண்டா? உங்களை நீங்களே சிறைப்படுத்தி கொண்டு நான் விடுதலையாய் வாழ்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படிக்கு நீங்கள் தான் கருத்தாய் போதிக்க வேணும். எதை போதிக்க வேணும்? கர்த்தர் நம்மை கிருபையை நடத்துகிறார். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன்னை காத்து வருகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரை பற்றிக்கொள். கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தரை துதி. கர்த்தரை ஸ்தோத்திரி. இவைகளை உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும். ஒரு அம்மா ஒரு மகனுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, அந்த மகன் தான் இதை என்கிட்ட சொன்னார். மகனே கர்த்தரை தேடணும்ப்பா, இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கரிசனையாக சொல்லுவாங்களாம். எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா சொல்லிட்டே இருமா, தம்பி கர்த்தரை தேடணும்ப்பான்னு. அவர் திருப்பி அந்த அம்மாட்ட கேட்டிருக்காரு, எங்கம்மா தொலைஞ்சு போனார் நான் தேடுறதுக்கு அப்படின்னாரு. அவரே சொல்லி அவரே சிரிக்காரு. அவர் தொலைஞ்சாமல் போயிட்டார் நான் தேடுறதுக்கு. என்ன தம்பி இப்படி பேசுகிற, என்னை வேதனைப்படுத்தாதப்பா. இந்த உலகத்திலே உன்னதமான அன்பு, உலகத்தில் தாயோடைய அன்பு தான் தெரியுமா? இந்த உலகத்திலே உன்னதமான உறவு தாய் மகள் உறவு. பொம்பளை பிள்ளைகள்லாம் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடும். ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்களே சட்டம் பேசுவாங்க. பிள்ளைகளை எப்படி நடத்தணுன்றதுக்கு நிறைய இருக்குது உபாகமத்தில். நீங்கள் உங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தில் வாசிங்க. உபாகம் 6ஆம் அதிகாரம் முழுக்க வாசிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கருத்தாய் போதித்து, கருத்தாய் போதித்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாடம் நடத்துகிற ஆசிரியர் என்ன சொல்வார்னா, டே புரிஞ்சுதா புரியலையா, எதில் சந்தேகம் கேளு, எதில் உனக்கு என்ன சந்தேகம் எந்திரி, இப்போ புரிஞ்சுதா, இன்னும் புரியலன்னா கிளாஸ் முடிஞ்சோடனே வா ரூமுக்கு வந்து பார். அப்போ கருத்தா என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு மனமுடைந்து மன அக்கறையோடு கரிசனையோடு அதை அழுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்து அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களை குறித்தான சமாதானம் உங்களுக்குள் பெரிதாக இருக்கும், பிள்ளைகளும் சமாதானமாக இருப்பார்கள். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை ஒன்றும் சொல்லவே முடியல. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் ஒருத்தர் இருக்கார்ல, இருக்காரா இல்லையா? அவர் என்ன செய்வார்னா இவங்களுக்குள்ள போதிப்பார். இப்போ வழி அதுதான். ஏன்னா அது மாடர்ன் வேர்ல்டு ஆகிப்போச்சா, ஏஐ வேர்ல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக தான் இருக்குது. நான் இப்போ சின்ன பிள்ளைங்களால் இப்போ பார்க்கும்போது, முன்னாடி பிள்ளைகள் பிறந்தால் திருதுருன்னே முழிக்கும். சின்ன பிள்ளைகளாக எதை பார்க்குன்னே தெரியாது, திருதுன்னு முழிக்கும். இப்போ ஒவ்வொரு பிள்ளையும் பிறந்து 1 மாதத்துல ஸ்டெடியாக முழிக்குது. ஆமாம், அதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள். அது வயிற்றில் வளரும் போதே அங்கே ஸ்டெடியாக வளர்ந்துருது. வெளியில் ஒரு 6ஆப்பு படிக்கிற வரைக்கும் பசங்களாம் இன்னோசென்ட்டாக தான் இருந்தாங்க, ஒன்றுமே பேச தெரியாது, பயப்படுவாங்க. இப்போ 6ஆப்பு படிக்கிற வரைக்கும் நம்ம பேசவே முடியாது.
காலம் அப்படி மாறிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, யோவான் 14:26 புதிய ஏற்பாட்டில் 150வது பக்கம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றும் உங்களுக்கு போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:26 இயேசு சொல்லுகிறார், வாசியுங்கள். அதுதான் நானே வாசிறது. நல்ல ஜீவனோட வாசிங்க. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே போதிக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆவியிலே பரிசுத்த தேவனோடு பேச வேணும். என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, நான் இங்கே இருக்கிறேன், அவன் அங்கே இருக்கிறான், அவன் என்ன சூழ்நிலை இருக்கிறானோ, யாரோடு சகவாசம் கொள்கிறானோ, எவ்வளவாய் அது கண்களுக்கு முன்பாக தேவ பயத்தோடு வாழ்கிறானோ நான் அறியேன். பரிசுத்த ஆவிய தெய்வமானவர், தேற்றரவாளனானவர், எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வல்லவர் என்று இயேசுவே சொல்லுகிறார். பரிசுத்தால் நிறைஞ்சா மாத்திரம் போதாது, பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தணும், அவரை சுதந்திரிக்க வேணும். யூ ஹேவ் டு இன்ஹெரிட் த ஹோலி ஸ்பிரிட். இன்ஹெரிட்டன்ஸ். எனக்கு இந்த இன்ஹெரிட்ங்கிற வார்த்தை ரொம்ப நாளாவே பிடிக்கும். இன்ஹெரிட், சுதந்திரித்துக்கள். உங்களுடைய வீட்டில் நீங்க இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள சுதந்திர விதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேணும். உங்களோட உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாட வேணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க வேணும். அதுதான் இன்ஹெரிட். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சுதந்திரம், அவர் நமக்கு சுதந்திர வீதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோமா? இருக்க வேண்டும் என்றால் தேவனாய் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் சமாதானமாக இருந்தால்தான் நாம் சுதந்திரவாளிகளாக இருந்து சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். யாருக்கெல்லாம் புரிகிறது? அப்ப பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவும் கெட்ட பிள்ளைகளும் யாராலே? நீங்கள் போதிக்கிற போதனையாலே. நல்ல பிள்ளைகள் என்பதும் கெட்ட பிள்ளைகளாவது எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கல. நல்ல குழந்தை தான், அது நல்லவராவதும் தீயவராவதும் அம்மா மேலதான் பழியை போட்டிருக்காங்க. அம்மா மேலதான் பழி. ஆனா அம்மா மேல அதிகமாக சலுகையும் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு. ஒழிச்செல்லாம் கொடுப்பாங்க. அப்பாட்ட சொல்லிடாதம்பாங்க, மூத்தவன்ட்ட சொல்லிடாத, இளையவன்ட்ட சொல்லிடாத, தங்கச்சிட்ட சொல்லிடாத, உனக்கு மட்டும்தான்பாங்க. இதெல்லாம் பாசம். இதெல்லாம் ஒரு காலம் நம்ம மாற்றவே முடியாது. ஆனால் ஒன்றை சொல்ல வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? கருத்தாய் போதிக்க வேணும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேணும். அப்பொழுது உங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 17வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 341வது பக்கம். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. பாவம் எப்படி இருந்தது? பெரிதா இருந்தது. அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். ஏலிக்கு சமாதானமாக இருக்குமா? ஏலி சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அருவருப்பானவைகள், கர்த்தருக்கு விரோதமானவைகள். கண்டிக்கிறார், ஆனாலும் அவங்க கீழ்ப்படியல. ஆனாலும் கர்த்தர் நெஞ்சனா அவங்களை அழிச்சிட்டார். ஏலி சமாதானத்தோடு இறந்திருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் பெறாத பிள்ளை சாமுவேலை அண்டிக் கொள்ளுகிறார். சாமுவேலத்தை கேட்கிறார், சாமுவேலே, கர்த்தர் என் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னார்? உன் பிள்ளைகளையும் வம்சத்தையும் அழிக்க போஎன்று கர்த்தர் சொன்னார். காரணம், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய பாவம் பெரிதா இருந்தபடியினாலே நீ உன் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்கு காரணராக நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 5:7 என்ன சொல்லுகிறது? நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே பெரிதா இருந்தது. கர்த்தருடைய சந்நிதியில வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் என்ன சொல்ல வேணும்? நான் உமது கிருபையினால் உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். 2 மனுஷர் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் தான் செய்யக்கூடிய செயல்களை சொல்லிக் கொண்டிருந்தான். இன்னொருவன் என்ன சொன்னான்? பாவியாக என் மேல் எப்படியும் கிருபையாயிரும் என்று சொன்னார். அவன் தான் சொல்லுகிறான், நான் உமது கிருபையினாலே இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன், உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் மிகுந்த பயத்தோடு பணிந்து கொள்வேன் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக நீங்கள் அவர்களை போதித்து நடத்துவீர்களே, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய
மெட்ராஸில் ஒரு குரூப் எழுதியிருக்கு. எப்படி தெரியுமா? இப்போ கேளுங்க, நான் 6ஆம் வகுப்பு படிக்கையில் இருந்த அந்த காலத்து பிரசங்கிகள் எல்லாம் இல்லை இப்பொழுது. வட்டக்கழுத்து ஜிப்பா, பட்டன் இல்லாத கைகள், ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பார்கள். அவங்களெல்லாம் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. இப்போ என் வயது ஒத்த ஊழியர்கள் இருக்கிறார்கள், வேத அறிவே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பண்பாடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நான் சிறுவயது தொடங்கி ஊழியக்காரர்கள் கூடயே இருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இப்ப சென்னையில் எழும்பியிருக்க கூட்டம் என்ன என்றால், இப்பொழுது இருக்கிற பிரசங்கிமார்கள் எல்லாம் ஒரு 25 ஆண்டுகளிலே மடிந்து போவார்கள், மடிந்து போவார்கள், மரணமாகி போவார்கள். வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் சேர்ந்து நாம் தொழுது கொள்வோம் என்று சொல்லி சென்னையில் ஒரு கூட்டத்தை எழும்பியிருக்கார்கள். அது வாலிப சகோதரிகள் மாத்திரமே இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய பாவம் பெரிதாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டுமே. தம்பி, எங்கே சென்றாலும் ஜெபம் பண்ணி செல். கர்த்தருக்கு உண்மையாயிரு. கர்த்தரை பற்றும் தேவ பயத்தோடு இரு. கர்த்தர் உன்னை காண்கிறார். என் கண்களுக்கு நீ மறைவாய் இருக்கிறாய், ஆனால் தேவனாய் கர்த்தருடைய கண்களுக்கு நீ மறைவாய் இருக்கவில்லை. உன் கணக்குகளை கர்த்தர் சரியாக எழுதுகிறார். இப்படி போதிக்கிற தாய் தகப்பன்மார் இருக்கிறார்களா? ஜெபம் பண்ணி சாப்பிடு, ஜெபம் பண்ணி எழுந்துரு, ஜெபம் பண்ணி உன் வாகனத்தை செலுத்து, ஜெபம் பண்ணி பாடத்தை படி, ஜெபம் பண்ணி எழுது, ஜெபம் பண்ணி தூங்கு, எழுந்து ஜெபம் பண்ணு. உன் மூச்சு பேச்சு எல்லாமே ஜெபம். கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இல்லாம நான் இல்லை என்ற அறிவு நம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டுமே. நம் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கிறதா? பிள்ளைகளின் நமக்கு சமாதானம் பெரிதா இருக்கிறதா? காரணம் என்ன? வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்படிக்கு அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் போதிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 71:9 பழைய ஏற்பாட்டிலே 713வது பக்கம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். எல்லாருமே இந்த ஜெபத்தை எடுக்கலாம். நான் என் வயசுல வந்து எடுக்கலாம். முன்னாடி மாதிரி உட்கார்ந்தா எந்திக்க முடியல, தூக்கம் குறையுது, பல்லுகளுக்குடைய இடைவெளி விழுகிறது. இந்த பல்லெல்லாம் பிறக்கும் போது எவ்வளோ அழகாக இருந்தது. உங்கள் பிள்ளையுடைய பல்லெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகளை கொஞ்சிருக்கீங்களா? வாயை காட்டு, அம்மாவுக்கு ஆ சொல்லு. என் பிள்ளையோட பல்லெல்லாம் அரிசி மாதிரி அழகழகாக இருக்குது. ரசிக்கலையா? உங்களுக்கெல்லாம் போய் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்காரு பாருங்க. மூக்கை பார்க்கணும். மூக்கில் ஒரு ஷேப் வச்சுருக்காரு. அந்த ஷேப்பு எந்த நபராலும் செய்ய முடியாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக், அந்த மூக்குக்கும் அந்த உதட்டுக்கு இடையில ஒரு பள்ளம் வச்சுருக்காரு. அது ஒரு சின்ன மேடு, டபுள்யூ ஷேப்பில். உதட்டுக்கு மேலே ஒரு சின்ன வரி வச்சுருக்காரு. அது போய் சேர இடத்துல ஒரு சின்ன குழியை வச்சுருக்காரு. கைப்பிள்ளை இருந்தால் தானே பார்க்க முடியும். இப்படி இருந்த பல்லு இப்படி ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சுன்னா, வளர வளர அந்த பல்லில் ஒட்டியிருந்த ஈறு அப்படியே மேலே போகுது. பல்லை பாருங்க நல்லா. அந்த பல்லு மோல்டிங்காக இருந்த பல்லு இப்போ பல்லுக்கு மேலே ஒரு காடி வந்துருச்சு. பல்லை சுற்றி ஒரு காடி, ஒரு பள்ளம், அந்த ஈரு, அதில் ஒரு காடி, அப்புறம் தான் பல்லு. இப்போ பல்லுக்கு கீழே வந்து ஓட்டை விழுந்துருச்சு. சாப்பிட சோறெல்லாம் போய் அந்த காடியில் உட்காருது. மிச்சச்சோறு பல்லுக்குள்ளே உட்காந்துருக்கு. இவங்க ஒழுங்காக வாய் ஒப்பளிக்கணும்னா அது என்ன ஆயிடுது? பாக்டீரியா அட்டாக் ஆகி சொத்தப்பல் ஆயிடுது. இது எப்போ நடக்குது? முதிர்ந்த வயதில். இப்போ என்ன செய்ய முடியல? முன்னாடி மாதிரி எலும்பை கடிக்க முடியலன்னு நிறைய முதியவர்களுக்கு வருத்தம். இந்த கடவாப்பல் ஒன்று வலிச்சோடனே நான் டாக்டர்கிட்ட போனேன். எடுத்துருங்கன்னு சொன்னேன். எதுக்கு எடுக்க சொல்கிறீங்க? வேட்ட ப்ரிசர்வேட்டு, எலும்பு கடிக்க வேணாமான்னாரு. நான் கத்திரிக்காய் சாப்பிட்ற ஆளு, எனக்கு எலும்பெல்லாம் வேண்டாம். உண்மையிலேயே அசோக் பாபு என்ன இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க? அது விழுந்துடும், என்னைக்குனாலும் விழுந்துடும். இப்போ ஜெபத்தை பாருங்கள். சங்கீதம் 71:9 வாங்க. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் கர்த்தர்
கர்த்தர் என் சுதந்திரம், நான் சுதந்திர வீதத்தை உடையவன், நான் சுதந்திரவாளி. நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்றேன், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டுக்கா இயேசு கிறிஸ்து வந்து முதிர்ந்தவங்களை தூக்கி தூக்கி குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி சாப்பாடு போட்டு, சாப்பிடு மகளே, முதிர்ந்த வயதில் உன் பலன் ஒடுங்கும் போது உன்னை கைவிடாமல் நான் காக்கிற தேவன், நான் உன் சுதந்திரம் என்று சொல்லுவாரா? போன வாரம் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அங்கே பஞ்சாயத்து என்னன்னு கேட்டினா, எங்கள் மாமனாரை நான் தான் பார்க்கணுமா, எங்கள் மாமனாருக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்காது, அவங்க பார்க்க மாட்டாங்களா? சரி, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பாருங்கள், மற்ற நாளைக்கு அவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்கலன்னா நீங்கள் விட்டுருக்கு, கர்த்தர் பார்க்கட்டும். சண்டே மூட்டி விடவா? எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? மாமனார் பேங்கில் 10 லட்சம், வீட்டில் 5 லட்சம், காட்டில் ஒரு 1 கோடி, ரோட்டில் ஒரு 1 கோடி மோதிரம் வச்சுருந்தாருன்னா மாமனாரை ஓடி ஓடி பார்ப்பாங்க, கர்த்தரும் பார்ப்பார். இது தவறு என்று சொல்ல முடியாது. சரிதானா? பொன் வாத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? அது ஒரு பொன் வாத்து. இந்த பென்ஷனர் எல்லாருமே பொன் வாத்துக்கள் தான். 4 வாரம் கடந்துருச்சுன்னா டகான 25,000 வருது. நீங்கள் வாரம் பூரா அலைஞ்சாலும் வருமா? நல்லா சிரிக்கிறீங்க, இன்னைக்கு தான் சிரிக்கிறீங்க. பென்ஷனர்களை என்ன செய்யணும்? பென்ஷனர்களை பொன் வாத்து மாதிரி பார்க்கணும். ஆனாலும் அவங்க சொன்னடி வைப்பாங்களா, என்னம்மா வெந்நி சூடாக கட்டாக இப்படி கொதிக்க கொடுத்துருக்கியே, கொஞ்சம் ஆற்றிட்டு வாம்பாங்க. ஆற்றிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா, என்னம்மா ரொம்ப குளிர்ந்துருச்சே, கொஞ்சம் சூடு பண்ணி கூட. ஏம்மா இதம்மா கூடம்மா, நான் அடுப்பில் சோறு வச்சுருக்கேன், குடிக்கன்னா குடிங்க, குடிக்காட்ட போங்க, உங்கள் பென்ஷன் ரூபாய் எனக்கு வேணாம். இந்த ஜெபத்தில் அர்த்தம் இருக்குது தெரியுமா? கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு, அவர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஏன் என்று கேட்டால், அந்த பிள்ளைகள் தான் வந்து என் முதிர் வயதிலும் என் பலன் ஒடுங்கும் போதும் என்னை தள்ளிவிடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கத்தக்கதாக என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட வேணும். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் என்னைக்குமே தாய் தகப்பனை உடம்பு கைவிட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட கணக்கு கேட்கணும். அல்லேலூயா. அதான் ஒரு ஐயா அவங்க அம்மாவுக்கு ஒரு மண் சட்டிலேயே சோறு போட்டுருந்தார். ஒரு கூரை வீடு. இன்றைக்கும் கிராமத்தில் அப்படி முதியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆவல் வந்து ஒரு சூடாக ஒரு டீ வாங்கி குடிக்கணும் போல் இருக்கும். யார்ட்டும் சொன்னால் வாங்கி தர மாட்டாங்க. நடக்கும்போது போய் சாப்பிட்டாங்க. இப்போ போக முடியாதுல்ல, இந்தா எங்கே வர வீட்டில் உட்காரு, வயசான காலத்தில் எங்கே அடிபட்டு தான் போச்சு. அது உண்மையும் கூட. ஆனால் டீ கிடைக்காதான். யார்ட்டையாலும் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டா அவங்களுக்கு அப்பா ஒரு மன நிறைவு. இந்த வயசான காலத்தில் கண்டதை கடியை திங்கணுங்கிற ஆசையெல்லாம் வர காரணம் இவங்க வாலிபத்தில் கண்டதை கடியை மேய்ததுனால வருது. யோசிச்சு பாருங்க. வாலிபத்து என்ன செய்யறது? கண்டதெல்லாம் திங்கிறது. எலும்புக்கு மேலே இருக்க மாம்சத்துட்டு லேசாக கடிச்சு விட்டா பரவாயில்ல, எலும்பை கடிச்சு நொறுக்கி அதுக்குள்ளெல்லாம் உறிஞ்சி சக்கையாக போடுறது. நாயோடு அப்படி கடிக்க முடியாது, இவங்க கடிச்சு திங்கிறது. அப்போ வயசான பிறகு அந்த எலும்பை கடிச்சு அந்த இழுத்தா அதில் ஒரு சுவர் இருந்து அதை சாப்பிட முடியலையே, பல்லு போச்சே, யாரும் கொடுக்க மாட்டேங்காங்களா, இந்தா இதெல்லாம் இப்போ சாப்பிடணும், உடம்புக்கு ஒத்துக்காது, பேசாமல் ரசமும் சோறு சாப்பிடு. அப்போ அந்த ஐயா அந்த அம்மாவுக்கு ஒரு மண் சட்டிலேயே சோறு போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த பாட்டி இறந்து வச்சு பேரம் பார்த்தான். அந்த சட்டி தூக்கி பத்திரமா உள்ளே வச்சான். இல்லை இது எதுக்குடா உள்ளே வைக்க, பாட்டி சாப்பிட்டு தட்டுறான, நீ பாட்டி மாதிரி அனுப்புற, உனக்கு இதில் தான் நான் சோறு கொடுக்கணும். முதியோர்களின் நிலை எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? முதியோர்கள். இப்போ கர்த்தர் என் சுதந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்னுடைய சுதந்திர வீதம் பாதிக்கப்படுவதற்கு நான் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு உள் மனசில் பேசும், என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாம் செஞ்சாங்க, இன்னைக்கு சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடுவாங்களே தவிர உண்மையிலேயே அவங்க எனக்கு தாயப்பன் செத்த பிறகு தான் அழுவாங்க. அப்போ தமிழில் ஒரு வாக்கியம் என்ன சொல்லுன்னு சொன்னால், ஒருவன் தாய் தந்தை பாசத்தை எப்போது உணர்கிறான் என்று சொன்னால் அவன் தாய் தந்தை ஆகும்போது. முதிர்ந்த வயதிலும் என்னை கைவிடாமல் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைகளுக்காக நான் கருத்தாய் ஜெபம் பண்ண வேணும், கருத்தாய் கர்த்தரை போதிக்க வேணும்.
அந்த பிள்ளைகளுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே பெரிதாயிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், உனக்கு சமாதானம் பெரிதாக இருக்கும். அதனால வீட்டில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்றாங்க என்பதை நீங்கள் கணக்கில் கொண்டு பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் சொல்லுவீர்களானால் அந்த பரிசுத்த ஆவியை தேற்றவாளனாகிய தேவன் அவர்களுக்கு கருத்தாய் போதிப்பார். எங்க போனால் அவர் கூட இருப்பார். பிள்ளைகள் காத்துக்கொள்ள உதவி செய்வார். நான் திருப்பூர் வேலை செய்யும் போது ரயில்வே ஸ்டேஷனை கடந்து தான் சாப்பிட போகணும் வரணும். அதுதான் வழி. பாலத்துக்கு மேலே போக முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அப்படி போகும்போது ஒரு வயசான ஐயா கம்பு அந்த ரயில்வே லைனில் மாட்டிக்கிச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ட்ரெயின் வந்துட்டு போயிட்டு இருக்கு பக்கத்தில் உள்ள ட்ராக்கில். நான் போய் அந்த கம்பை உருவிட்டு அவர் பிடிச்சி அங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயா எங்கே போறீங்க? டீ சாப்பிட போனார். ஏன் வீட்டில் யாரும் இல்லை, என் பிள்ளைங்களாம் நல்ல நிலையில் இருக்காங்க, என் கூட யாரும் இல்லை. கவனிங்க, பிள்ளைங்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்கா, ரூபாயெல்லாம் நிறைய இருக்குது, செலவுக்கு பஞ்சமே இல்லை, பணத்துக்கு பஞ்சமே இல்லை, செலவெல்லாம் நல்லா செய்யலாம். ஆனால் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க ஆள் இல்லைன்னு சொன்னார். அப்படியே கேட்டுட்டு அவர் அக்கறைப்படுத்திட்டு வந்துட்டேன். நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட முதியோர்கள்லாம் இருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், கர்த்தாவே முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 782வது பக்கம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். உங்கள் முதிர் வயதிலே நீங்கள் கைவிடப்படாமல் இருக்கும்படிக்கு அவன் கைவிடாது இருக்கத்தக்கதாக அவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவது எதிலே என்று சொன்னால் அந்த வழி எது? இயேசுவே அந்த வழி. அதுவே ஜீவ வழி, அதுவே சத்திய வழி, அதுவே நித்திய வழி. ஆகவே இயேசுவின் வழியிலே அவனை நடத்த உங்கள் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அங்கே மேற்கத்திய நாடுகளிலே ஒரு பையன் போன் பண்ணிட்டான், என்னை என் வீட்டில் ஒருவர் கொலை செய்ய வருகிறார் என்று சொல்லி. அங்கே எல்லாத்துக்கும் டோர் நம்பர், அந்த ஸ்ட்ரீட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் வந்துட்டாங்க. போலீஸ் கதவை தட்டுறாங்க. இங்கேருந்தான் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது, யாரோ ஒரு வாலிபனை யாரோ கொலை செய்ய வருவார் என்று சொல்லி. ஆமாம், யார்? நான் தான் ஃபோன் செய்தேன். யார் அவர்? உன்னை கொலை செய்ய வந்தவர் இவர் தானா? இவர் யார்? இவர் தான் என் அப்பா. அப்பா பிள்ளைய கண்டிச்சதுக்கு என்னை கொலை செய்ய வராரு, வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும். பிள்ளை அமெரிக்காவில் ஃபோன் பண்ணிச்சு, மேற்கத்திய நாட்டில். அங்கே உள்ள சட்டம் அப்படி இருக்கு. அவங்க அறைக்குள்ளே அப்பா அம்மா படகு போயிட்டா ஆகாது. மே கம் இன் டியர் சன், என்ன செய்து கொண்டிருக்கான்னு கேட்கவும் கூடாது, தெரியுமா? ஏன்னா அவன் அடல்ட் ஆகிட்டான். அதனால் இப்போ அங்கே என்னன்னா, வாலிபர்கள் யாருமே கர்த்தரை தேடுவதில்லை. தேவாலயங்கள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு முதிர்ந்த வயது இருக்குது இல்லை? வாலிபர்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்கு ஒரு முதிர்ந்த வயது இருக்குல்ல, அந்த முதிர்ந்த வயதிலும் என் தேவனாய கர்த்தர் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளும்படிக்கு, அவர் என்னை கைவிடாமல் இருக்கும்படிக்கு நான் நடக்க வேண்டிய வழியிலே நான் நடப்பேனேயானால் என் தேவனாய கர்த்தர் என்னை கைவிடாமல் காத்துக்கொள்வார். ஒரு ஐயாவுக்கு 6 பிள்ளைகள், 5 பிள்ளைகளை நல்ல நிலையில் வச்சுட்டு ஒரு பையனை மட்டும் சைக்கிள் கடை வச்சு கொடுத்துட்டாரு. எனத்துக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லா பேரும் என்னோட்டு ஓடிட்டான், ஒருத்தன் கூட ஏன் மட்டும் என் கூடயே இருக்கணும், அதனால் இவனுக்கு சைக்கிள் கடை வச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப விவரமான தவப்பேன். அது அந்த மகனும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். எங்கள் அப்பா என் கூட இருக்காரு, நான் அவரை பார்த்துக்கிறேன். அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள். அதான் ஒரு பழமொழியை நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். தமிழ் எப்படி இருக்காருங்க? வீட்டின் பேர் நல்ல பெரிய வீடு அழகாக கட்டியாச்சு, அன்னை இல்லம் அப்படி போட்டாச்சு. அன்னை இல்லம், வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாதை இல்லம். அப்ப நல்லா கவனிங்க, முதிர்ந்த வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் கர்த்தாவே என்று கேட்டால், பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே நீங்கள் நடத்துவீர்களானால் அவர்கள் முதிர் வயது வரையிலும்
உங்கள் முதிர் வயதிலும் உங்களை அவர்கள் கைவிடாமல் காக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரே உங்களுடைய சுதந்திரமா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களுடைய சுதந்திரமா இருக்க என்று சொன்னால் எப்படி? எல்லாவற்றும் அவரை நீங்கள் சுதந்திரிக்க வேணும். இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேணும்? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தீங்கன்னா அதை குடிக்கும் போது கர்த்தர் கிருபையாய் கொடுத்த தண்ணீர் குடிங்க, அதுதான் அவரை சுதந்திரிப்பது. இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணியை ஒரு நாள் முழுக்க குடிக்கணும், ஒரு 2 சொட்டு தான் வாயில விடணுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, நிறைய தண்ணி குடிங்க இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் சொன்னாங்க. இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இப்போ நிறைய தண்ணி குடிக்காதுங்க, 2 சொட்டு தண்ணி தான் குடிக்கணும். ஒரு சொம்பு தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு நாள் முழுக்க கொடுக்கும், தாவமாக இருக்கும். இப்படிப்பட்ட மனித வாழ்விலே நாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் தேவனாகிய கர்த்தரை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு இமைப்பொழுதும் கருத்தாய் போதியுங்கள் பிள்ளைகளுக்கு. தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கொடுத்த வீடு, அவர் கொடுத்த உணவு, அவர் கொடுத்த வீடு படிப்பு, அவர் கொடுத்த தாய் தகப்பன், நீ எங்கே போனாலும் கர்த்தர் தான் உன்னை காப்பாற்றுக என்று சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் தேவனாகிய கர்த்தரை கருத்தாய் போதிப்பீர்களேயானால் அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான். நீங்களும் முதிர் வயதிலும் கைவிடாது இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இப்போ சில பேர் என்ன சொன்ன, வயசாயிட்டா ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனாங்க, தாய் தப்பனை பார்க்கவா செய்கிறோம். 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், அந்த அம்மா இவ்வளோ உயரம் இருந்தாங்க, அப்படியே குறுகிருச்சு. ஆச்சரியமா இருக்கு. அப்ப மனிதனுடைய சரீரம் வளர்ந்து குறுகிறது, எலும்பெல்லாம் சுருங்குது ரப்பர் மாதிரி. அந்த அம்மாவை பார்த்து, ஐயா நல்லா இருக்கீங்களா, பாஸ்டமா எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என் மக செல்வி என்னை கூட்டிட்டு போக மாட்டுக்கா, நான் அந்த திண்ணையிலே தான் உட்காந்துருப்பேன், யாராலும் சோறு கொடுப்பாங்க நான் சாப்பிடுவேன், ஆனா கிறிஸ்தவள். காரணம் யார்? தேவ பயத்தை போதிக்க மறந்த பெற்றோர். வசனத்தின்படி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நீ அவனை நடத்தாதபடியினாலே உன் முதிர் வயதிலும் நீ கைவிடப்பட்டிருக்கிறாய், நான் பொறுப்பில்லை என்று கர்த்தர் சொல்லுவார். எல்லாரும் நடந்திருக்கும்.